காப்போதர சாதாரணதர மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. யாழில் மடக்கி பிடிக்கப்பட்ட யூடியூபர் கிருஷ்ணா போலீசாரிடம் ஒப்படைப்பு. ஐக்கிய தேசிய கட்சியை பூதங்களே வழிநடத்துகின்றன. ரவி கருணாநாயக்க விடுதலை புலிகளால் துரத்தி அடிக்கப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி. வெளியான பரபரப்பு தகவல். இலங்கையில் குறைந்த விலையில் புதிய மதுபானம். அதிகரிக்கப்பட்ட தேங்காய் விலை. குறைவடைந்துள்ள நுகர்வு. பொன்வெள்ளி ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினை ரவிகரன் எம்பி கோரிக்கை. பட்ட படிப்புகளை தொடங்கவுள்ளவர்களுக்கு கல்வி அமைச்சகம் விடுத்துள்ள அறிவிப்பு. கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கான அனைத்து பயிற்சி வகுப்புகள், கருத்தரங்குகள், செயலமர்வுகள் அனைத்தும் எதிர்வரும் 11ஆம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடையும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் இதுபோன்ற அனைத்து நடவடிக்கைகளும் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான கல்வி பொது சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் 17ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் 26ஆம் திகதி நிறைவடைக்க உள்ளது. யாழ் வீடொன்றுக்குள் வைத்து பெண் பிள்ளையொன்றை தகாத முறையில் பேசிய யூடியூபர் கிருஷ்ணா சற்று முன்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பண்டத்தரிப்பு பகுதியில் வைத்து ஊர் மக்களால் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் வகையிலான யூடியூப் தளம் ஒன்றினை நடாத்தி வருகின்ற கிருஷ்ணா என்ற குறித்த நபர் பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்துவது போன்று பேசிய காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது. அந்த வகையில் பல்வேறு தரப்பினரும் குறித்த நபருக்கு எதிரான கருத்தினை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் குறித்த காணொலியில் காண்பிக்கப்படும் குடும்பத்தினரின் வீட்டுக்கு அந்த யூடியூபர் இன்றைய தினம் வருகை தந்த நிலையில் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியை சில பூதங்கள் இணைந்து வழிநடத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். ஒன்றிரண்டு பூதங்கள் இணைந்து கட்சியை கட்டுப்படுத்துகின்றார்கள். எனவே எங்களுக்கு அருகில் செல்ல முடியவில்லை. இருப்பினும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பாதையில் செல்ல வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிடும் என்று அவர் உறுதி செய்தார். மின்சார கட்டணம் அதிகரிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்துக்கு அதிகாரம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் இதை பற்றி நாடாளுமன்றத்தில் முன்பே கேள்வி எழுப்பியிருந்தாலும் சரியான பதில் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரை செய்தாலும் அதனை செயற்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதி அந்நிய செலாவணி கையிருப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்க பொருளாதாரத்தை மீட்டெடுத்தார். எனவே அவருக்கு அதற்கான பெருமை கிடைக்க வேண்டும் என ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான பிரதான சூத்திரதாரி 1990களில் விடுதலை புலிகளால் துரத்தி அடிக்கப்பட்டவர் என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பின்புலத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களில் ஒருவர் பிரதான சூத்திரதாரி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் அனைவரும் சுதந்திரமாக வெளியே நடமாடுவதாகவும் அவர்களின் பெயர் முதற்கொண்ட விடயங்கள் எனக்கு தெரியும் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் குறித்த 4 முஸ்லிம்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரதான சூத்திரதாரி 1990களில் யாழ்ப்பாணத்தில் இருந்துள்ளார். அப்போது அவர் அரசாங்கத்துக்கு தங்களை பற்றிய தகவல்களை கூறும் புலனாய்வாளர் என விடுதலை புலிகள் சந்தேகம் கொள்கின்றனர். இதனையடுத்தே அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து விடுதலை புலிகளால் துரத்தப்பட்டதாக ஞானசார தேரர் கூறியுள்ளார். எவ்வாறு இருப்பினும் அவருக்கு புலனாய்வாளர்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாகவும் தேரர் தெரிவித்துள்ளார். குறித்த பிரதான சூத்திரதாரிதான் சஹரானை பயிற்றுவித்தவர் என ஞானசார தேரர் சுட்டிக்காட்டுகின்றார். அவர் பற்றிய விவரங்களை ஜனாதிபதியிடம் மட்டுமே கூற இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மதுபான பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் குறைந்த விலையில் புதிய வகை மதுபானத்தை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழுவின் சமீபத்திய கூட்டத்தில் மதுவரி ஆணையாளர் நாயகம் ஜெனரல் உதயகுமார மதுபானத்தின் விலை அதிகரிப்பு காரணமாக பல சட்டவிரோத மதுபானங்கள் அருந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
இதனால் அரசாங்கத்துக்கு வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த நிலையை தடுக்க குறைந்த விலையில் மதுபான போத்தலை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மதுவரி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த மதுவரி திணைக்களத்தின் அதிகாரி ஜயந்த பண்டார, 2022ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செறிவு கூடிய மதுபானங்களின் நுகர்வு குறைந்து வருகின்றது. சட்டவிரோத மதுபானங்களில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க இந்த புதிய மதுபான போத்தல் அறிமுகப்படுத்தப்படும். இதன் முதல் கட்டமாக 180 மில்லி லிட்டர் மதுபான போத்தலை அறிமுகப்படுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 50 முதல் 100 பில்லியன் ரூபாய் வரை வரி வருவாய் ஈட்ட முடியும் என மதுவரி திணைக்களத்தின் அதிகாரி ஜயந்த பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தேங்காய் உற்பத்தியில் ஏற்பட்ட சரிவு மற்றும் தேங்காய் விலைகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாக நாட்டில் தினசரி தேங்காய் நுகர்வு 2 மில்லியன் தேங்காய்களால் குறைவடைந்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் தினசரி தேங்காய் நுகர்வு 5 மில்லியன் தேங்காய்களாக இருந்தாலும் தற்போதைய நிலைமை காரணமாக தினசரி தேங்காய் நுகர்வு 3 மில்லியனாக குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் 60 முதல் 65 மில்லியன் தென்னை மரங்கள் இருப்பதாகவும், அவற்றிலிருந்து ஆண்டுதோறும் கிடைக்கும் தேங்காய் 3000 மில்லியன் தேங்காய்களுக்கு மேல் இருப்பதாகவும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நாட்டில் ஒவ்வொரு நபரும் ஒரு வருடத்தில் 100 தேங்காய்களையும் 10 போத்தல் தேங்காய் எண்ணெயும் உட்கொள்கின்றனர். 2024ஆம் ஆண்டில் தேங்காய் ஏற்றுமதி மூலம் ஈட்டப்பட்ட அந்நிய செலாவணியின் அளவு 856.79 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உரப்பற்றாக்குறை, வெள்ளை ஈ, சிலந்தி பூச்சிகள் மற்றும் சிவப்பு மற்றும் கருப்பு வண்டுகளின் அச்சுறுத்தல், கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் மகரந்த சேர்க்கை பிரச்சினை மற்றும் காட்டு விலங்குகளிடமிருந்து அதிகரித்த சேதம் காரணமாக தேங்காய் உற்பத்தி குறைந்துள்ளதாக இலங்கை தேங்காய் மேம்பாட்டு வாரியத்தின் துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். வனவிலங்குகளால் ஏற்படும் வனசேதம் காரணமாக வருடத்துக்கு சுமார் 500 மில்லியன் தேங்காய்கள் பயன்படுத்த முடியாததால் தூக்கி எறியப்படுவதாகவும் துணை இயக்குநர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்க மகளிர் விவகார அமைச்சின் ஒத்துழைப்பும் அவசியம் என பண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்பள்ளிகளில் மிகவும் குறைந்த சம்பளத்தில் ஆசிரியர்களாக மகளிர்களே கடமையாற்றுகின்றனர். இவ்வாறு கடமையாற்றும் முன்பள்ளி ஆசிரியர்களினுடைய ஒரு மாத கொடுப்பனவு வெறும் 6,000 ரூபாய் மட்டுமே ஆகும். என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தவிக்கின்றார்கள். இது தொடர்பில் பலரும் என்னிடம் முறைப்பாடு அளித்துள்ளார்கள். இந்த முன்பள்ளி ஆசிரியர்களின் ஊதிய பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்குவதற்கு மகளிர் விவகார அமைச்சரும் தம்மாலான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். முன்பள்ளி ஆசிரியர்களின் ஒப்பற்ற சேவைக்குரிய கொடுப்பனவு போதுமானதா? சற்று எண்ணி பாருங்கள். இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு மகளிர் விவகார அமைச்சின் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். பட்டப்படிப்புகளை தொடங்குவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை முறையாக விசாரிக்க வேண்டும் என கல்வி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து பட்டங்களை வழங்கும் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதில்லை. எனவே பட்டப்படிப்புகளை தொடங்குவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை முறையாக விசாரிக்க வேண்டும். அத்தகைய உள்ளூர் நிறுவனத்துக்கும் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துக்கும் இடையே செல்லுபடியாகும் ஒப்பந்தம் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். அத்துடன் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் பொமன் வெல்த் பல்கலைக்கழக ஆண்டு புத்தகத்தில் அல்லது உலக உயர்கல்வி தரவுத்தளத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளதா என்பதையும் கண்டறிய வேண்டும். உள்ளூர் நிறுவனத்தில் இளங்கலை படிப்புகளுக்கு போதுமான வசதிகள் உள்ளதா என்பதையும், உள்ளூர் நிறுவனம் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் நேரடி பதிவுகளுக்கான வசதிகளை வழங்குகின்றதா என்பதையும் உறுதி செய்து தெரிந்து கொள்ளுமாறு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.